வணக்கம் நண்பா. இப்போ ஏரியில் மீன் பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். முதல்ல இது கோதுமை தவிடு 1 கிலோ கோதுமை தவிடு வாங்கிட்டு வந்தோம். அதில் இப்போ 1/2 கிலோ வச்சுட்டோம், 1/2 கிலோ வச்சுருக்கேன். அடுத்தது இது வெண்ணிலா எக்ஸ்சென்ட்டு. இப்போ தண்ணியில் இப்போ இந்த வெண்ணிலா எக்ஸ்சென்ஸ் வந்து இதில் கொஞ்சம் கலக்க போகிறேன். இதில் வந்து பூரா கலக்கல, இதில் வந்து கொஞ்சமாக இதில் ஒரு பாதி கலந்தா போதும். இதில் பாதி கலந்து வச்சுக்கிட்டு கோதுமை தவிடு, அடுத்தது சத்துணவு மாவு இதில் கொஞ்சம் கலக்கணும். சத்துணவு மாவு இதில் பாதி போடணும். சத்துணவு மாவு பாதி போட்டேன், போதுமான அளவுக்கு போதும். அடுத்தது மைதா மாவு போடணும். மஞ்சள் மாவு பாதி, மஞ்சள் மாவு பாதி போட்டேன். அடுத்தது கோதுமை மாவு இதெல்லாம் போட்டால் தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும், நல்லா சூப்பராக மீன் மாட்டோம். அதுதான் இதெல்லாம் பண்ணுறோம். மைதா மாவு போட்டாச்சு. அடுத்தது பூஸ்ட்டு சாப்பிட்றோம் அந்த பூஸ்ட் எனர்ஜி. இது வந்து போட்டால் நல்லா மீன் சூப்பராக மாட்டோம். வாசனைக்கு இப்போ தான் மீன் நல்லா இங்கே பொருள் இருக்குன்னு இதுவாக வரும், நல்லா சாப்பிடும். ஒன்று போடுறோம். அது பண்ணு நல்லா போட்டால் நல்லா சூப்பராக வந்து மீன் பண்ணுறோம். அது சின்னதாக பொடி பண்ணி போடலாம். வேறு லெவலில் ரிசல்ட்டு, சூப்பராக மீன் மாட்டோம். அது இது மில்க் பிஸ்கெட்டு. அது மில்க் பிஸ்கெட்டு நல்லா கூலாக நுண்ணி போடலாம். வேற லெவலில் செம்ம ரிசல்ட். அப்படியே மீன் நல்லா அதிகமாக மாட்டோம், பக்காவாக இருக்கும். அப்படியே மாவு நான் சொல்கிற மாரி ரெடி பண்ணிங்கன்னா வெறித்தனமாக மீன் மாட்டோம். காசு தான் செலவாகும், காசு செலவாகினாலும் மீன் வந்து அப்படியே பழுக்கு எடுக்கும் மீன். அப்படியே போட்டாச்சு. அது கேசரி போட்டு கலருக்கு மீன் வந்து தண்ணி தெளிவாக இருந்துன்னா போட தேவையில்ல. தண்ணி கொஞ்சம் மாரி கலங்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு பொருள் மீன் எனக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த கலர் போட்டு இருந்துச்சுன்னா மீன் வந்து இந்த இடத்துல புட்டு இருக்குது அப்படின்னு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல தீவனம் வந்து வரும், வந்து பார்க்கும் மீன். அதுதான் இந்த கலர் போட்டு ஒரு கலர் போட்டு ஒன்று போடலாம். அடுத்தது இது வந்து வாசனைக்காக, கவுச்சி வாசனைக்காக போட்டாக்கா மீன் வந்து எடைய இருந்தாலும் கப்புன்னு வரும் மீன். இப்போ இவ்வளோ மாவுக்கு ரெண்டு முட்டை, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா பெய்யலாம். நல்லா சூப்பராக பெய்யணும்.
போடும்போதே வாசனை அப்படியே அப்படியே அள்ளி சாப்பிடும் போல சூப்பராக இருக்குது. அப்படியே வெறித்தனமாக அப்படியே அள்ளி துண்ணணும் போல வாசனை கம்முன்னு வருது. அப்படியே பா முட்டாய் கூடாது நானே துண்ணணும் போல மீன் கொடுக்காம அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாசனை. இப்போ இந்த வெண்ணிலா எக்ஸஸ் ஊற்றி வச்சுருந்ததை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி போகிறோம். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, தேவையான அளவுக்கு திட்டமாக ஊற்றணும். திட்டமாக ஊற்றி பெய்யணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இது பண்ணி பெய்யக்கூடாது. தண்ணி அதிகமாக ஊற்றணும்னு வச்சியான் அப்படியே புட்டுப்படியாக பிடிச்சின்னு பால் செட்டில் இதுவாக இருக்குது. பலன்னு இருக்கணும். நல்லா பழன்னு இருக்கணும். பிடிச்சா இப்படி எல்லாம் பிடிக்கணும். தண்ணி வந்து போடுறான். தண்ணி வந்து பார்க்கணும். அது தப்பாக எல்லாத்தையும் தண்ணி கொஞ்சம் லைட்டாக போடலாம். அதிகமாக போட்டாக்கா அது வேணும். லைட்டாக போடலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக போட்டாலும் பால் செட்டில் போய் அப்படியே பிடிச்சிக்கிச்சுன்னா இது பண்ணாது. மீன் வந்து அது உதட்டால அப்படியே பறிக்க தான் மீன் சாப்பிடும். அப்போ வந்து நம்ம பழன்னு இருந்தால் தான் பால் செட்டில் பிடிக்கணும். ரொம்ப கொஞ்சம் பண்ணணும். நம்ம பால் செட்டு போட்டதுமே அது போய் நல்லா பறவை வந்தால் அது வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் ரெடி பண்ணதுன்னா சென்னையில் ராஜா அண்ணகிட்ட வந்து அவர்கிட்ட மீன் ஃபஸ்ட்டு ஒரு தூண்டி வாங்கினேன். 2வது மீன் நல்லா மாட்டுதுன்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ 2 தூண்டி